ஓம் ஸ்ரீ சாய்ராம். தஸ் டேக் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அப்படிங்கிற வீடியோ சீரீஸில் இன்னைக்கு நம்ம அஹிம்சா பற்றி பேச போகிறோம். ஸோ அஹிம்சாங்கிற வேர்டோட மீனிங் நம்ம எப்படி புரிஞ்சுருக்கோம், யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருக்கிறது. ஆனால் சுவாமி என்ன சொல்கிறாரு, நம்மளை ஹர்ட் பண்ணிக்காமல் இருக்கிறதும் அஹிம்சா தான். நம்ம ஹர்ட் பண்ணிக்காமல் இருக்கும்போது மற்றவங்களையும் ஹர்ட் பண்ண மாட்டோம் இல்லையா? நாட் ஜஸ்ட் த்ரூ ஆக்ஷன்ஸ், நம்ம பேசுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும், நம்மளோட எண்ணங்கள், இது எல்லாத்துலேயுமே நான் வைலன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறாரு. நம்ம கான்ஷியஸாக இருக்கோம், நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம பண்ணுற டே டு டே ஆக்டிவிட்டீஸ், நம்ம நடந்து போகிறது, இல்லை குளிக்கிறது, இல்லை ப்ரீத் அவுட் பண்ணும்போது நிறையா ஜெர்ம்ஸ் அண்ட் மைக்ரோப்ஸ் அழிஞ்சு போகுது. ஸோ இதுவும் வைலன்ஸ் தான். ஸோ கம்ப்ளீட்டாக நான் வைலன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது இட் இஸ் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். ஸோ வேணும்னே ஒருத்தரை ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறாரு சுவாமி. ஸோ அதை பார்க்கும்போது அவர் அடிக்கடி சொல்கிற ஸ்டேட்மெண்ட் ஹெல்ப் எவர் ஹர்ட் நெவர், இது ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்குது இல்லையா? ஓகே, ஒரு சின்ன கதா ஸ்டோரி ஒன்று பார்ப்போம். ஒரு துறவி ஒருத்தர் தன்னோட லைஃப்காக 2 இம்பார்ட்டண்ட்டான சபதம் எடுக்கிறாரு. ஒன்று, எந்த லிவிங் பீயிங்கையும் காயப்படுத்தக்கூடாது, இன்னொன்று போய் சொல்லக்கூடாது. இவர் ஒரு மரத்துக்கடியில மெடிடேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பரபரப்பா ஓடி ஒரு மான் இவர் இருந்த இடத்துக்கு பக்கத்துல போய் ஒளிஞ்சுட்டு வருது. பின்னாடி ஒரு ஹண்டர் எங்க அந்த மான் அப்படின்னு கேட்கும்போது இவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு புரியல. இங்கேதான் இருக்கு அப்படின்னு காமிச்சு கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா அடிச்சு கொண்டுடுவாரு. இல்ல நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு போய் சொல்ல விடுறாரு. இதுல எது பண்ணாலும் இவர் எடுத்த அந்த சபதத்தை இவரே வயலேட் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ யோசிச்சு கிளவரா ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. பார்க்குற கண்ணால பேச முடியாது, பேசுற அந்த நாக்கால பார்க்க முடியாது. நான் கட்டாயப்படுத்தி இந்த கண்களை பேச வைக்கவும் முடியாது, கட்டாயப்படுத்தி இந்த நாக்கை பார்க்க வைக்கவும் முடியாது அப்படிங்கிறார். இது ஒரு கன்ஃபியூசிங்கான ரெஸ்பான்ஸ் மாதிரி தான் இருக்கு. அந்த ஹண்டரும் கேட்டுட்டு போயிடுறாரு. இவர் அந்த மானியம் காப்பாத்திட்டாரு, பொய் சொல்லாமலே இருந்திருக்காரு. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, அந்த மானை எப்படியாவது ஒரு காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு நினைச்சாருல்ல. ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் அஹிம்சா இன் தாட்ஸ். இந்த பக்கம் மான் வரவே இல்லை, நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு பொய் சொல்லியிருக்கலாம். பட் அப்படி சொல்லாம இருந்தது இட் ரெப்ரசன்ட்ஸ் அஹிம்சா இன் வேர்ட்ஸ். இந்த பக்கம் போச்சு அந்த பக்கம் போச்சுன்னு ஏதாவது ஒரு டைரக்ஷனுக்கு காமிச்சு அந்த ஹண்டரை மிஸ்லீட் பண்ணியிருக்கலாம். பட் அப்படி பண்ணாம இருந்தது இட் ரெப்ரசன்ட்ஸ் அஹிம்சா இன் டீட்ஸ். ஸோ இதோட இன்னர் சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட எண்ணம், சொல், செயல் இந்த 3ம் ஒன்னா இருக்கணும். ஒன்னா இருக்கும்போது தான் நம்மளால நான் வைலன்ஸை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் 4 ஹியூமன் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, சத்யா, தர்மா, சாந்தி, பிரேமா. ஸோ அந்த 4த்தோட ரிசல்ட் தான் அஹிம்சா. எப்படி அப்படின்னா, நம்ம ஒருத்தர் மேல அன்பா இருக்கும், லவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னா அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு, கரெக்டா? அதே மாதிரி ஒரு இடத்துல பீஸ் இருக்கு அப்படின்னா அங்க வைலன்ஸ் இருக்காது. கிட்ட ஹானஸ்டா இருக்கும் அப்படின்னா அவங்களையும் நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்போம். ஸோ புத்தர் ஒரு ஸ்டேப் அழகாக சொல்வாரு, அஹிம்சா பரமோ தர்மஹா, அதாவது நான் வைலன்ஸ் இஸ் அ ஹையஸ்ட் தர்மா அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் 4 ஹியூமன் வேல்யூஸை ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த அஹிம்சாவையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஜெய் சார்.